ஃப்ரெண்ட்ஸ், 14/8/2024க்கு ஒரு கெஸ்ஸிங் வீடியோ ஒன்று பார்க்கலாம். நான் யூடியூப்பில் வீடியோவே போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணுறது, மனசு கேட்கல. அதனால் இந்த கேமை மறுபடியும் போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்பில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு 6 பேர் 7 பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த 77ங்கிற நம்பரை ஒரு 6 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஃபாலோயிங் நம்பராக. அந்த 77 கரெக்டாக நேற்று 77ன்னு அடித்தான். அந்த மாதிரி தான் ஒரு ஃபாலோயிங் நம்பரு எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு 6 நாள் ஃபுல்லாக வரும், இல்லை 3 நாளைக்குள்ளே வரும். ஆனால் இன்னொரு ஃபாலோயிங் நம்பரை கொடுத்துருந்தேன், 55 அப்படிங்கிற நம்பரு. அந்த நம்பரையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அந்த 55ங்கிற நம்பர் வரல. மேபி நாளைக்கு வரக்கு 55ங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அந்த 55ங்கிற நம்பரை கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஆடிக்கிங்க. ஆனால் அது எங்கே வரும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏபியா பிசியா ஏசியான்னு தெரியாது. ஆளில் ஆடுறது நல்லது. ஆடிக்கிங்க அந்த 55ங்கிற நம்பரை. அது எப்படி வேணால் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55ஆகவும் வரலாம், 05ஆகவும் வந்துடலாம். ஓகேங்களா, இப்படியும் வந்துடலாம். பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ஒரு 55 05 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஆடிக்குங்க. அப்புறம் அடுத்தது இந்த 55க்கு அப்புறம் ஒரு 33 அப்படிங்கிற நம்பரு கேமுக்குள்ளே வரும். பார்த்துக்குங்க, அந்த நம்பரும் வரும். இந்த 33 அப்படிங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த நம்பரு வரப்போ எங்கே வருதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேனான்னு கூட தெரியாது. பார்த்துங்க, அந்த 33ங்கிற நம்பர் வரும். அதையும் பார்த்துக்குங்க. 33ங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணதுக்கு பில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு 55ங்கிற நம்பர் வரணும். நாளைக்கு வரல அப்படின்னா மறுநாள் கண்டிப்பாக அந்த 55ங்கிற நம்பர் அடுத்த நாள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு தான் வரும். நாளைக்கு வரல அப்படின்னா 55 அப்படிங்கிற நம்பர் அடுத்த நாள் வரும். சரி, ஓகே. எப்போவுமே ட்ராவ் நம்பரை மேட்ச் பண்ணி ஆடுங்க. அதுதான் கேம் எடுத்துகிட்டு போகும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ட்ராவ் நம்பரை அப்படியே எடுத்து அடிப்பான். அந்த மாதிரி தான் எல்லா நம்பரும். இங்கே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, எல்லா ரிசல்ட்டையும் பார்த்தீங்கன்னா ட்ராவ் நம்பரை மேட்ச் பண்ணி தான் ஆடியிருப்பான். ஆனால் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த 3 டிஜிட்டில் வின்னிங் எடுக்கிறது ரொம்ப ரேரு. அதனால் நமக்கு 2 போர்டு கிடச்சாலும் கூட போதும். ஒரு 55 அப்படிங்கிற நம்பரு கிடச்சா கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எடுத்து விளாண்டுக்கலாம். சரி, பாருங்கள். இந்த 55ங்கிற நம்பர் நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ஆடிக்கிங்க. என்னோடய கெஸ்ஸிங் ஆல் போர்டு 5 அப்படிங்கிற நம்பரை நான் சூஸ் பண்ணுறேன். நாளைக்கு 55ங்கிற நம்பர் வரணும். பார்த்துக்குங்க. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்கும். கொஞ்சம் காதுகிட்ட வச்சு கேட்டுக்குங்க, இல்லைன்னா ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்குங்க. என்னோடய ஃபோனில் மைக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் அடுத்த நாள் நான் கெஸ்ஸிங் போடுவேனான்னு தெரியாது. அப்படி 55ன்னு வருது அப்படின்னா நீங்களே ஒரு நம்பரு கெஸ் பண்ணிக்கங்க. ஆனால் அது ஏபியா பிசியா ஏசியான்னு தெரில. பார்த்து விளாடுங்க. ஒரு வேளை 555 இருக்கலாம். அதையும் பார்த்துக்குங்க. 555 வரக்கு வாய்ப்பு இருக்குது. 050ன்னு வரக்கும் கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் சப்போர்ட் நம்பர் நண்பா. அந்த 55ங்கிறது ஸ்ட்ராங்கு. இந்த 55ங்கிறது ஸ்ட்ராங்கு. இந்த 050, இந்த 555 505 இதெல்லாம் கேமுக்குள்ளே இப்படியும் வந்துடலாம். ட்ரிபிள்ஸ் ஆடினா இப்படி வரலாம், டபுள்ஸ் ஆடினா 55ங்கிற கேம் கண்டிப்பாக வரும். அப்படி வரலைன்னா அடுத்த நாள் ஆடுங்க. அதுக்கப்புறம் 33ங்கிற நம்பர் வரும். அடுத்தது ஒரு 44 அப்படிங்கிற நம்பர் வரும். இதெல்லாம் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். இதெல்லாம் ட்ராவ் நம்பர்லாம் இருக்குது.
பார்த்துக்குங்க. அப்புறம் நமக்கு இந்த இன்றைக்கி நான் பாருங்கள் இன்றைக்கி நான் கெஸ்ஸிங் போடல. ஆனால் 26 62ங்கிற நம்பர் நான் எடுத்துகிட்டு வந்தேன். 26 62 நான் கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி டிக்கெட் கொடுத்துருந்தேன்னா இந்த நான் எப்படி நினச்சேன்னா இன்றைக்கி 626 அப்படின்னு அடிப்பான்னு நினச்சேன் இந்த கேமை. ஆனால் அவன் ஒரு நம்பரை ட்விஸ்ட் பண்ணி 4ன்னு வச்சு சிங்கிள் ஆடிட்டான். அதனால தான் இந்த கேம் எடுக்க முடியல. சரி, நாளைக்கு டபுள்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். 55ங்கிற கேம் வந்துச்சுன்னா ஆடுங்க. அப்புறம் இன்னொரு நம்பர் ஃபாலோயிங் நம்பர் இருக்குது. இந்த நம்பர்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் வரும். இங்கே பாருங்கள், ஒரு 0990 அப்படிங்கிற நம்பரு கேமுக்குள்ளே வரும். அதையும் பார்த்துக்க. 0990 அப்படிங்கிற நம்பர் கேமுக்குள்ளே வரும். அதையும் பார்த்துக்க. நான் ஏன் 55 சூஸ் பண்ணுறேன்னா இதுலேருந்து இந்த பேட்டர்ன் தான் வரும். மார்க் பண்ணுறேன் பார்த்துக்க. இங்கே பாருங்கள், ஒரு 51 வந்துருச்சு. ஒரு 52 வந்துருச்சு. அப்புறம் ஒரு 54 வந்துருச்சு. ஐம்பத்தொன்று 52 54ன்னு வந்துருச்சு. ஒரு 53 வந்துருச்சு. அதுக்கு மேலேயே பாருங்கள், ஒரு 53ங்கிற நம்பர் வந்துருச்சு. இப்போது 52 53 54 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. நமக்கு இருக்கிறது ஒரு பேலன்ஸு 55ங்கிற நம்பர் தான் இருக்குது. 56ங்கிற நம்பர் கூட வந்துருச்சு. அதையும் பார்த்துங்க, ஒரு 56ங்கிற நம்பர் கூட வந்துருச்சு. அவ்வளோதான் நண்பா. 51 52 53 54 ஒரு 55 முட்டு வரணும் நமக்கு. வந்துச்சுன்னு எடுத்து ஆடிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.